Hi guys, நான் தான் உங்க டேக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பட்ஜெட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ரீசனாக வந்து பட்ஜெட் மொபைல், ஸோ பட்ஜெட் ஆவரேஜ் அந்த மாதிரி நம்ம சொல்லி இப்போ பட்ஜெட் கேமிங் மொபைல். ஸோ இதை வந்து பெரிய பெரிய கம்பெனி தான் லான்ச் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. நாங்கள் அதுக்கு மேலே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸோட GT 10 Pro பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த மொபைல் யாராவது வாங்க போகிறன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது கேமிங் ஃபோனை வாங்கலாம் ஆனால் ரொம்ப ஹை ரேட்டாக இருக்குது, 30,000 40,000 இருக்குது, அவ்வளோதான் என் பட்ஜெட் இல்லையே அப்படின்றப்போ அப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும். ஏன் சொல்கிறேன், உங்களுக்கான விஷயம் இதில் இருக்குது. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எதிரியால் மறுபடி எந்திரிக்கவே முடியாது. ஓகே, இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்டு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எஸ், இது ஒரு AMOLED டிஸ்பிளே. ஆனால் ரேட் ஆனால் கடைசியாக சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பிக்சல் பர் இன்ச் எவ்வளோ கேட்டிங்கன்னா 406 வந்து பிக்சல் பர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பிக்சலோட டைமென்சிட்டி, அதாவது டென்சிட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ பிக்சல் வந்து பார்க்கறதுக்கு பிரைட்னஸ் நல்லாயிருக்கும், ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்பவுமே ரெண்டாவது கேமரா சொன்னேன், பட் ஆனால் கேமரா கொஞ்சம் அப்புறம் பேசலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8050, ஸோ அதோட சிப்செட்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒக்டா கோர் பார்த்தீங்கன்னா 3 GHz இருக்குது. ஸோ அதனால இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து சிங்கிள் கோரு, ஸோ மொத்தம் 4 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Cortex A78, ஸோ Cortex A55. ஸோ இதெல்லாம் என்னன்னா, ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸுக்கான சிப்செட்டான ஒரு சில நிரம்புகள் மாதிரி இவங்களாம். ஸோ ரொம்ப கொஞ்சம் அப்படியே அதாவது கொஞ்சம் இன்ஜின் கொஞ்சம் ஆரம்பித்தா போதும், இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபியூலை ஏற்றி ஃபுல்லாக பறக்க விடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு விஷயம் தான். ஆனால் இது வந்து 6 nanometer தான் இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலமை இருக்குது. சொன்னோன்னா எப்போவுமே எல்லாரும் வந்து 5 ஓகே 4 ஓகே, ஆனால் இவங்க 6ல் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து 6னால ரொம்ப மொக்கெல்லாம் கேட்காதீங்க, அதுக்காக தான் ஒக்டா கோர் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இது வந்து Mali G77. ஆல்ரெடி இது நிறைய இடத்துல கேமிங் ஃபோனாக தான் இந்த வந்து ப்ராசஸர், இந்த கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ஃபோனில் அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட கேமராஸ் மொத்தம் பின்பக்கத்தில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஸோ 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த். ஸோ 108 தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 வந்து ஏதோ சும்மா கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 32 மெகா பிக்சலான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம். ஸோ ரெண்டுத்துலேயுமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து டியூல் வீடியோ ரெக்கார்டிங் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. என்னடா இவங்க இந்த பட்ஜெட்டில் எல்லாமே முடிஞ்சதில் கவர் பண்ணுறாங்க. அதாவது 30,000 ரூபாய் 25,000 மேலே இருக்கிற சில விஷயங்களை வந்து இவங்க சொல்கிறேன். ஸோ இந்த ரேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா அப்போது நல்ல விஷயத்தோட தான் இது வந்திருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ உங்களால் வந்து விளாகும் இதில் எடுத்துக்க முடியும். ஸோ கேமிங்கும் விளாடலாம், விளாகும் யூஸ் பண்ணலாம். ஸோ வெறித்தனமாக இவங்க பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி, ஸோ 5000 mAh பேட்டரி கொடுத்துருங்க. அதை பூஸ்ட் பண்ணுறது 45க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே 5000 ஓகே, அதுக்கு மேலே யாரும் வரல. ஸோ 5000 ஓகே தான், இல்லை எந்த ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு பூஸ்ட் பண்ணணும் 45 ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ இதுலேருந்து நான் வந்து என்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம இப்போ சொல்லிடலாம். ஸோ இதில் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, IPயோட 53 கொடுத்துருக்காங்க. 53னா 68 தான் நம்ம எல்லாரும் பார்த்தோம். 53 சும்மா ஒரு தண்ணியில் தூரல் பட்டா ஓகே, அதுக்குன்னு நனைய வச்சிங்கன்னா அது நம்ம பொறுப்பு கிடையாது, ஓகேங்களா. தென் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு அதை சொன்னல ரெக்கார்ட் வந்து டஸ்ட் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த அளவுக்கு பெருசாக வந்து ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா வேறு இதில் எதுவும் கிடையாது. ஸோ எப்பயும் போல் வந்து ஆண்ட்ராய்டு வந்து 13ல் தான் ஓட போகுது இது. ஸோ அதில் எந்த விஷயமும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ் வந்து சொல்லணும், ஏன்னா இப்போ ஸ்டோரேஜ் தான் மெயினான விஷயம். என்னென்னா 8 GB RAM 256 வேரியண்ட்டோட இது வரப்போகுது. இதோட ப்ரைஸுக்கு என்னடா எல்லாமே ரேம்லையும் பெஸ்ட்டாக தான் இருக்குது நான் சொல்லுவேன். ஈவன் ரேமில் இது பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ கேமரா ஓகே, அண்டு கேமரா வந்து அந்த வீடியோ ரெக்கார்டிங்க்கு ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓகே, அது டிஸ்பிளே ஓகே. ஸோ நமக்கு தேவையான அந்த 5 அம்சமும் அப்படியே ஒரே இடத்துல கிடைக்கும் போது, அதுவும் இந்த கம்மியான விலையில் கிடைக்கும் போது யார் தான் வாங்க மாட்டாங்க.
ஸோ ஓகே, உங்களோட நிலமை புரியுது. ஸோ என்னடா அப்படி ரேட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இது ஒரு ரேட்டை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எல்லோரும் அவளோட காத்துருந்துருப்பீங்க. ஸோ அது விலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19,999 ரூபாய் மட்டும். அதாவது 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வெறித்தனமாக ஒரு நிறைய ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு. தென் லாஸ்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம்னா இதோட பேக்கில் இருக்க டிசைன்ஸ். ஸோ அந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. எஸ், நத்திங்கோட சில அப்படியே காப்பிகளை கலந்து, ஆனால் இந்த கலவையிலையும் சில வித்தியாசம் அவங்க எடுத்து வந்திருக்காங்க. ஏன் கேட்குறேன்னா, அந்த கேமரா பொசிஷனில் இருக்க சில எல்இடி லைட்ஸ் அந்த வேவ்ல மாதிரி ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸோட வரப்போது. தென் அது மட்டும் இல்லாமல் இது லிக்விட் கூலிங் சேம்பரும் இதில் கொடுத்துருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் விளையாடுறோம், ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஹீட் ஆகும்ல. ஸோ அதை கூல் பண்ணுறதுக்கு நாங்கள் லிக்விட் சேம்பரை வந்து கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காங்க. நான் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வந்து நான் சொல்லணும் தான் காத்துட்டு, அதனால வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த மொபைல் இப்போது கேமிங் யாராவது வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஃபினிக்ஸா என்னப்பா, ஒரு ரியல்மியாக இருந்தாலும் ஒரு ஓப்போவாக இருந்தாலும் ஓகே, அது என்னப்பா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய ஃபோன் இன்ஃபினிக்ஸ் நல்லா தாங்க பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, 20,000 ரூபாய்க்கு நீங்கள் ஓப்போலையோ இல்லை விவோலையோ சாம்சங்லையோ என்னென்ன சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. பட்டு இது ஒரு இந்தியன் பிராண்டுங்க, நம்ம தாங்க இதை வளர வைக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு அப்போ லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைல் வந்து நான் வாங்க மாட்டேன்னாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மொபைலை பற்றி போடனாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ஹைலைட்ஸ் உங்களுக்கு ரொம்ப எது பிடிச்சிருந்தாலும் அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ லவ் யூ கைஸ், பபாய். வேறு வீடியோவில் தரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் உண்டே, மாறாதது.